அந்த பறவை பூசணிக்காயிலே போய் உட்கார்ந்து பயங்கரவாதியை எழுப்பிடுச்சு. ஆனா பயங்கரவாதி பறவையை பயமுறுத்த பார்க்கிறப்போ அது ஒன்னும் பண்ணலையே. அப்புறம் அவன் ரொம்ப பயங்கரமான பயமுறுத்தலை தயாரிச்சான். ஆனா அப்பவும் அந்த பறவை அசையல. மாறா பயங்கரவாதிக்குத்தான் பயமா இருந்துச்சு. அப்புறம் அந்த பறவை பூசணிக்காயை சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. பயங்கரவாதி அதை பிடிக்க போனா அது மாயமா மறைஞ்சு ஸ்ட்ராபெர்ரிகளை சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. பயங்கரவாதிக்கு ரொம்ப கோபம். சரி, ஒரு பெரிய ஸ்பூனால அடிக்க போறான். ஆனா அந்த பறவையை பிடிச்சு அடிக்க பார்க்கிறப்போ ஸ்ட்ராபெர்ரிகள் எல்லாம் நொறுங்கிடுச்சு. அப்புறம் அவன் ஃபோர்ட்நைட் துப்பாக்கியை எடுத்து சுட பார்க்கிறான். ஆனா அந்த சூசி பறவை மெட்ரிக்ஸ்ல நுழைஞ்சு எல்லா பந்துகளையும் தவிர்த்திடுச்சு. பயங்கரவாதி சோர்ந்து போயிட்டான். அப்போதான் அவனுக்கு ஒரு புது டிராக்டர் கிடைக்குது. அதிலே ஏறி பறவையை ஓட்டுறான். ஆனா அந்த பறவை அவன் தலையிலே போய் உட்கார்ந்துடுச்சு. டிராக்டர் விபத்து. அப்புறம் அவன் அரிவாளை எடுத்து அதிலே அவன் சட்டையை வெட்டிடுச்சு. அவன் சட்டை கீழே விழுந்து அவன் பெரிய கம்பு காணப்பட்டது. அந்த காட்சியை பார்த்து அந்த பறவை பயந்து ஓடி போயிடுச்சு.